வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டைப் காஸ்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போன வீடியோவில் நான் டைப் காஸ்டிங்கை பற்றி ஓரளவு கவர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அந்த வீடியோ ரொம்ப கம்மியாக தான் கவர் பண்ணதுனால கொஞ்சம் எலாபரேட்டாக சொன்னால் புரியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ இதுக்கு நான் வந்து type.pyன்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வேலைகள் பண்ண போகிறோம். ஸோ இதில் டெர்மினலில் நிறைய ஏற்கனவே அவுட்புட் இருந்து அப்படின்னா சிஎல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். இப்போது இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ரெண்டு டாஸ்க்கோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டாஸ்கில் இந்த வீடியோ முடியும் போது இந்த ரெண்டு டாஸ்க்கும் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட பிரதிபலனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் பேரை லெட்ஸ் சே சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது உங்கள் பேர். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேர் அடிச்சுக்கோங்க, ஒரு கமெண்ட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் பேரை ஒரு 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ எப்படி உங்கள் பேரை 100 வாட்டி பிரிண்ட் பண்ணுறது இதை பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து லூப்ஸ் கான்செப்ட் வச்சு நிறைய பேர் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் நமக்கு இப்போ லூப்ஸ் கான்செப்ட்ன்றது தெரியாது. ஸோ நம்ம வந்து வேரியபிள்ஸை வச்சும் டேட்டா டைப்ஸை வச்சும் எப்படி இதை பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்குக்கும் டைப் காஸ்டிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதை நீங்கள் கண்டுக்க வேணாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு 100 இன்ட்டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதை பண்ணோம் அப்படின்னா 100 வாட்டி சப்ஸ்கிரைபர்ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாம் ஒரே லைனில் இருக்குது. வேறு லைனில் வரணும் அப்படின்னா /n தரணும். ஸோ இப்போது 100 வாட்டி சப்ஸ்கிரைபர் பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து வேரியபிள்குள்ளே சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள், அதுக்குள்ளே சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதை 100 வாட்டி பிரிண்ட் பண்ண சொன்னால் ஆசம் 100 வாட்டி பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இப்போது இதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பதிலாக ரெண்டாவது டாஸ்க், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பதிலாக நான் வந்து ஒரு நம்பரை 100 வாட்டி பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சே 4, இல்லை இது ஒரு 20ன்னு வைப்போம். ஸோ இந்த 20ங்கிற நம்பரை எனக்கு 100 வாட்டி பிரிண்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, அப்படியே ரன் பண்ணால் பிரிண்ட் ஆயிரும்னு சொல்லுவீங்க. ரன் பண்ண அப்படின்னா 2000ன்னு வருது. அது என்ன கணக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா 20 × 100 இஸ் ஈக்குவல் டு 2000ன்னு கணக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ இது எப்படி கரெக்டாகும்? நம்ம வந்து 20 100 வாட்டி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, அப்போ தான் டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். இன்ட், இப்போ இது இன்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 2000 வந்துடுது. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா அப்போ இது வந்து 100 வாட்டி பிரிண்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, 100 வாட்டி பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம இந்த இடத்துல ப்ளஸ்ஸு போட்டு /n கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார ப்ளஸ்ஸு கொடுக்கறது எஸ்டிஆர் டைப் காஸ்டிங் நடுவில் இந்த மாதிரி ப்ளஸ்ஸு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துடலாம் நீங்கள் நினைக்க முடியாது. அப்படி பண்ணால் வேலைக்கு ஆகாது. சரி, அப்போ இதை எப்படி தான் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நேம் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிடணும். ஸ்ட்ரிங்காக மாற்றினதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு கொடுத்து ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி /n போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் நினச்சதுமே நடந்திருக்காது.
காரணம் என்ன அப்படின்னா, ஆனால் உங்கள் ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் தெரியும். இந்த இடத்துல முடிஞ்ச உடனே அடுத்த இது ஓப்பன் ஆயிருச்சு. பட் இதில் முடிஞ்ச ஒரு லைன் வந்திருக்கு, அதுதான் இந்த ஸ்லாஷன். ஏன் சார் இது இப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தான் ஒரு ரூல் சொல்லுவாங்க, போட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மேக்ஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, பிராக்கெட்ஸு, மல்டிப்ளிகேஷன், அந்த அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும், அப்புறமா தான் அடிஷன் சப்ராக்ஷன் போகும். அதுதான் அந்த ரூல். ஸோ போட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். சரி, அப்போ எப்படி தான் வந்து இந்த ஸ்லாஷ் எண்ணை வந்து இதுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது 2 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஆக்சுவல் நேம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட்டுக்குள்ளார ஆக்சுவல் நேம் இன்டூ 100 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா 20 கரெக்டாக 100 வாட்டி பிரிண்ட் ஆயிடுச்சு. சூப்பர்ல. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்த நான் ஃப்ளோட்டாக மாற்றினேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வரும்? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. எரர் தான் வரும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது வந்து ஃப்ளோட்டு, ரெண்டுத்தையுமே நம்மளால் கரெக்டாக கணக்கு எடுத்துக்க முடியாது. சரி, அப்போ இதை நான் தூக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ஸ்லாஷ் என்ன தூக்கிட்டேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, 0.0, அதாவது ஆக்சுவல் அவுட்புட் டு ஆக்சுவல் நேம் இன்டூ 100மே நமக்கு வந்து ஃப்ளோட்டாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிளை நீங்கள் இந்த இடத்துல என்னவா வேணால் மாற்றலாம். இதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றலாம், இன்ட்டாக மாற்றலாம், இல்லைனா ஃப்ளோட்டாக கூட மாற்றலாம். ஆனால் இது நம்பர்ஸாக இருக்கும் பட்சத்தில், இது ஒருவேளை நம்பர்ஸாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தது அப்படின்னா அதை உங்களால் ஃப்ளோட்டாக மாற்ற முடியாது. என்ன சொல்லுது பாருங்க, could not convert string into float, could not convert string to float, ஃப்ளோட்டாக மாற்ற முடியாது. அப்போ இன்ட்டாக மாற்றலாமான்னு கேட்டிங்கன்னா இன்ட்டாகவும் மாற்ற முடியாது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோ தான் டைப் காஸ்டிங். ஒரு வேரியபிளில் இருக்கிற டைப்பை அப்படியே மாற்றுறது, அதுதான் டைப் காஸ்டிங். ஸோ ஒன்றும் பெருசாக கிடையாது, அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த இடத்துல இது மட்டும்தான் அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த இடத்துல பிரிண்ட்டுக்கு பதிலாக நான் வந்து இன்ட் இதுக்குள்ளார 100 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இதுவுமே இன்டீஜர் 100ஆக மாறிடும். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இப்போ இதை பண்ணேன் அப்படின்னா இன்டீஜர் 100ஆக மாறிடும். இப்போது இந்த இடத்துல இன்ட் 100 + 100 அப்படின்னு போட்டேன்னா இப்போ எரர் வரும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட் ப்ளஸ் இன்ட் நேம், இந்த இடத்துல ஒரு 200 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இப்போ 300ஆக மாறும். இல்லை இந்த இடத்துல நான் டைரெக்டாக 200 அப்படின்னு போட்டேன்னா அப்பையும் 300 தான் வரும். ஒருவேளை இதை எஸ்டிஆராக மாற்றிட்டேன் அப்படின்னா எரர் வரும். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.